அவரை கொண்டு இயற்றுமானால் அவர் அவரை நல்லார் கொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கு மாறாக உயிர் தன் வினை காரணமாக தம் பொருட்டாகவே அறிகின்றது. இப்போ ஒரு செயலை என்ன செய்கிறோம், நாம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இப்போ திருமுறை, இப்போ திருவாசகத்திற்கு ஏன் நம்ம விளக்கம் சொல்லலைன்னு தண்டபாணி நினைவு வரல. அவரை கேட்குறாரு, நம்ம ஆதீன முதல்வர் கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பேர் பிள்ளைன்னு வரும், அது சரியாக பேர் தெரியல. அவர் திருவாசகத்துக்கு விளக்குரை எழுதலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாசகம் என்பது ஒரு முறையும் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உணர்வுகளை கொடுக்கும். அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்றாது. திருமுறைகளே அப்படிதான். நீங்கள் இன்னைக்கு படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பொருளை அது உணர்த்தும். மீண்டும் அதே திருமுறை அதே பாடலை நாளைக்கு நீங்கள் பாடும் பொழுது அது உங்களுக்கு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அன்னைக்கு அந்த உயிர் பெற்ற பக்குவத்திற்கு ஏற்றார் போல மாறி மாறி அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அப்போ இது திருமுறையின் குற்றமா நம்ம குற்றமா? ஆன்மாவின் குற்றம் தான். திருமுறை அதே பாடல் தான், அதே தான் படிக்க போகிறோம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவரிடத்தில் போகிறோம். அந்த ஒரு மருத்துவர் இப்போ உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல்னு வச்சுக்குவோம். உங்களுக்கும் காய்ச்சல், எனக்கும் காய்ச்சல், 2 பேரும் ஒரு மருத்துவரிடத்தில் போகிறோம். போகும்பொழுது உங்களுக்கு 4 மாத்திரை கூட்டியும் எனக்கு 2 மாத்திரை மட்டும் குறைச்சி 2 மாத்திரை மட்டும் கொடுக்குறாரு, உங்களுக்கு 6 மாத்திரை கொடுக்குறாரு. ஏன்னா என்னுடைய உடலுக்கு இந்த 2 மாத்திரை போதும், உங்களோட உடம்புக்கு இன்னும் 4 மாத்திரை கூட போட்டால் தான் அந்த காய்ச்சல் சரியாகும். அப்போ நீ ஏன் எனக்கு அவனுக்கு கொடுத்த மாத்திரை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அப்போ அந்த உடம்புக்கு ஏற்றாறு போல மருந்து அங்கே கொடுக்கப்பட்டது, இங்கே இந்த உடம்புக்கு ஏற்றாறு போல மருந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அவரவருக்கு உள்ள வினை. வினைங்கிறது எப்படின்னா இப்படி தான், அப்படி செயல்படும். அப்போ அறிவதால் வரும் பயனை அவ்வுயிரே அடைதற்குரியதாகின்றது. அதை செலுத்துகின்ற இறைவன் உலக அனுபவத்தை எய்தல் இல்லை. இறைவன் என்ன பண்ண மாட்டான்? உலக அனுபவத்தை எய்தல் இல்லை. சிவன் என்னும் சொல்லின் பொருள், சிவன் என்ற சொல் முதல் இடை கடை ஆகிய 3 இடத்தில் வைத்துள்ளமை நோக்கத்தக்கது. இந்த பாட்டெல்லாம் 3 இடத்துல பாருங்க வச்சிருப்பாரு. எப்படின்னா, முதல்ல வச்சிருப்பாரு மண்ணு சிவன் சந்நிதியில், அப்புறம் நடுவில் சொன்ன சிவன் கண்ணா, அப்புறம் கடைசியில் என்னான் சிவன் அசத்தை அப்படின்னு சொல்லி முதல் நடு கடை ஆகிய 3 இடத்துல வச்சு போட்டுறாரு. அப்போ சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் உடையவன் என்று பொருள். நற்றுணையானை தீய நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை உமையொருபாகம் உடையானை சென்றடையா திருவுடையானை சிராப்பள்ளி மேவிய குன்றுடையானை கூரையன் உள்ளம் இருமே அப்படின்னாரு. அப்போ கூறிய சம்பந்த பெருமான் உலகம் செயல்பட அவன் சிறிதும் மாற்றமின்றி ஒரு தன்மையனால் நிற்கின்றான். இந்த நிலையை கருவியே அவனை செம்பொருள் என போற்றுகிறது. இதை கருதி என்ன பண்ணுறது? அவரு செம்பொருள் அப்படின்னு சொல்லி நேற்றைய வகுப்பில் கூட செம்மை அப்படின்னு சிந்திச்சோம். செம்மையே திருநாளை போவார் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செம்மை அப்படின்னா திரிவு இல்லாதது. அந்த திரிவு இல்லாதது என்ன? அடியார்களிடத்துலன்னு பார்த்தோம்னா, பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொரு பாகத்து மலர்த்தார் மலர்ப்பிதா ஓதுகாதல் உரைப்பின் நெறி நின்றா கோதிலா புனர்குன்றனார் அப்படின்னா. இப்போ இந்த 5 பூதங்களும் என்ன பண்ணுச்சுங்க? அது வேலையை மாற்றி செய்தாலும் அடியார்கள் எடுத்துக்கொண்ட கொண்டுகளில் சிறிதும் மாற்றமின்றி செய்தார்கள். அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுது தன்னுடைய இந்த உடம்பில் உயிரை விட்டு நின்றார். இந்த உடம்புல இருந்து உயிர் இருக்காது. இப்போ அறிவாத்தாய நாயனார் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அறிவார்த்த நாயனார் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தினசரி மாலை இறைவனுக்கு செங்கீரையும் செந்நெல்லும் கொண்டு சாமிக்கு போய் அன்னம் பாடிப்பு செய்யணும். ஒரு நாள் காலையிலேருந்து அவருக்கு உணவு இல்லை.
கொண்டு போகும் பொழுது கால் இடறி வயலில் கொட்டிடுச்சு. இப்போ இந்த கொட்டின நெல்லை என்ன பண்ணலாம், மீண்டும் நாம் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து 6 மணிக்கு படைக்கிறது 8 மணிக்கு வச்சு படைச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார், சரியாக தினசரி செய்ய வேண்டிய நேரம் திரிந்ததனால் மாறியதனால் தன் உயிரை மாய்க்க முற்படுறார், உயிரை மாய்த்து கொள்ள முற்படுறார். அப்போ அடியார்களே இப்படி திரும்பி விட்டு இருக்கு. அடியாருக்கு பாருங்க, இறைவன் எப்படியோ தலைவன் எப்படியோ அப்படியே தொண்டனும். எப்படி இறைவன் திரிவில்லாது நிற்கின்றானோ அதுபோல தொண்டர்களும் திரிவில்லாது நின்றாங்க. அதனால தான் அவருடைய ஆலயத்தில் அவங்க 63 அப்படியே அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ அவர்களை தொண்டர்கள் என்று சொல்லலாமா, நம்மை தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ அவர்கள் தொண்டர்கள், நாம வம்பர்கள், அன்பர்கள் அல்ல வம்பர்கள். எங்கே போனாலும் ஒரு வம்பு எடுத்துட்டு வந்தது. ஆனால் நாம அன்பர்கள் இல்லை அப்படின்னு. அப்போ அவன் சிறிது மாற்றமின்றி ஒருத்தன்மையாய் நிற்கின்றான். அதுக்கு செம்பொருள் துணிவு. சீருடை கடலே செல்வமே சிவபெருமான் எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவது நீயே மாணிக்காஸ்கர். அப்போ செம்மையாகிய நன்மையை உடையவன் என்ற பொருள் மண்ணு சிவன் என முதலில் குறிப்பிட்டார். அவன் முற்றறிவுடையவன் முதல். அவன் இயல்பாகவே எல்லாமே உணரக்கூடியவன். அவனுக்கு உணர்த்துவதற்கு என்ன வேணும், ஒரு ஆசிரியர் வேணும்னு நினச்சிட்டா, ஆள் வேணும்னு நினச்சிட்டா என்ன ஆயிடுச்சு, அவர் இறைவனாக இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மேலாக ஒன்று இருக்கிறது என்று ஆயிடுச்சு. அப்போ அவர் எதுவுமே இயல்பாகவே பாசங்கள், அவருக்கு போய் யாரும் பாசத்தை நீக்க தேவையில்லை, தீக்கை கொடுக்க தேவையில்லை. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். என் குணத்தான், என் குணம் இருக்குது, பேரல் உடைமை அப்படின்னு. அப்போ எண்ணற்ற உயிர்களுக்கு உள் நின்று அறிந்தும் அறிவித்தும் வருபவன், உயிர் அறிவுக்கு துணையாக கண்ணாக நிற்பவன் என்பதை கூற புகுந்த ஆசிரியர் அவ்விடத்து ஏற்ப இறைவனை பேரறிவாகிய தன்மை உடையவன் என்னும் பொருட்டும் சிவன் என இடையில் குறிப்பிட்டார். அந்த இடத்துல சிவன் இடையிலும் ஏன் சொல்றான்னா, அவன் பேரறிவாளன் அப்படிங்கிறதுக்காக இடையில. உயிர்கள் உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிப்பதற்கு இறைவன் துணை நிற்பினும் அவன் அவ்வுயிர்கள் போல் உலகப் பொருள்களை நுகரமாட்டான். எது போல, உயிர்களைப் போல அவன் என்ன பண்ண மாட்டான், உலகப் பொருள்களை இறைவன் நுகரமாட்டான், பாசப்பொருள்களின் தோயமாட்டான் என்று கருத்தில் என்னான் சிவன் அசத்தை என்றார். என்னான் சிவன் அசத்தை என்றார். இந்த உயிர் போல இறைவன் என்ன பண்ண மாட்டான், இந்த உலகத்தினால அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. இப்போ நம்ம இறைவனுக்கு பூ சாத்துறோம், அதனால் அவருக்கு ஏதாவது பயன் உண்டா? முருகனுக்கு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து போய் தங்கத்தேர் இழுக்கிறோம். இப்போ அதனால் முருகன் ஏதாவது நன்மை, ஆகா எனக்கு பரவாயில்ல, அவர் எப்பொழுதுமே நீ கோமணத்தை கட்டினாலும் கட்டிக்க போகிறாரு, தங்கத்தில் தங்க கவசம் போட்டாலும் போட்டுக்கு போகிறாரு, தங்க கவசத்தை போட்டாலும் போட்டுக்கு போகிறேன். இது எனக்கு தங்க கவசம் கொடுத்துட்டான், நீ முன்னாடி வா, இவன் எனக்கு கோமணம் தான் வாங்கி கொடுத்தான், பின்னாடி போனால் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவர் அங்கே என்ன ஆயிடுவார், விகாரப்பட்டவன் ஆயிடுவார். அவருக்கு பொண்ணும் ஓடும் செம்பொண்ணும் ஒரே தான், அவருக்கெல்லாம் இல்லை. நம்முடைய குழந்தைக்கு, இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுறோம், வெயில் காலத்தில், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் கோமணத்தை கட்டி விட்டுருவாங்க. வெயில் காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கிராமத்தில் பார்த்துருக்கீங்கல்லம்மா, பார்த்துருக்கீங்க தானே? அது இப்போ பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் கோமணத்தை தான் கட்டி விடுவாங்க. ஏன்னா வெயிலுக்கு காத்தோட்டமாக இருக்கும். அதனால் என்ன ஆயிடுச்சுங்க, இயற்கையாகவே அந்த எந்த மருத்துவரையும் பார்க்க தேவையில்லை, அதுங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் 1க்கு 4 துணியை போட்டு அடைச்சி, அப்புறம் 18-20 வயசு ஆன உடனே என்ன ஆகிட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி இன்னும் வீதிக்கு வீதி கருத்தரிப்பு மையம் வந்துடும் இன்னும் ஒரு 2 வருஷத்தில். எப்படி நம்ம ஒரு வீதியில் போனோம்னா காய்ச்சலுக்கு ஒரு டாக்டர் MBBS இருக்கிறாங்க, அது மாதிரி கருத்தரிப்பு படித்தவங்க பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதி ஒரு டாக்டர் வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம விட்டது தான். நம்ம மண்ணுக்கு என்ன உடை தேவை அதை தான் நம்ம போடணும். அந்த உடையை போட்டோம்னா தான்
நமக்கு தேவையான காற்றோட்டங்கள் கிடைக்கும், சரியான வெப்பநிலையில் அந்த உடம்பு இருக்கும். வெயில் காலத்தில் முடிந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், நூல் புடவைகளை பயன்படுத்தணும். ஆண்கள் நூல் வேஷ்டிகளை பயன்படுத்தணும் முடிந்த அளவு. நான் வந்து ஆஃபீஸராக போகிறேங்க அப்போ நீ போட்டு தான் இல்லை. மற்ற நேரங்களில் இன்றைக்கி ஒரு சில மாணவர்கள்ட்ட சொன்னோம்னா எனக்கு வேஷ்டி கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு வருந்தக்கூடிய செயல். நம்முடைய கலாச்சார உடை மறந்துருக்கும். கட்டுறதுக்கு வட்டிக்கோ ஒட்டிக்கோ வந்துச்சு. அம்மா சொல்கிறாங்க ஒட்டலாம் அப்படிங்கிறாங்க. கட்ட தெரியலாம் ஒட்டிக்கிங்க அப்படிங்கிறாங்க. புடவையும் இப்போ அப்படி தான் வந்துருச்சு. நீங்கள் வந்து என்னென்னா ஒட்டிக்கலாம், வாங்கி என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு மேலே ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்துருச்சு எல்லாம். இப்போ எவ்வளோ ஒரு மனிதனை சோம்பேறி ஆக்கணுமோ அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து ஒரு மனிதனை சோம்பேறி ஆக்கி கொண்டே இருக்குது. அதனால் அதை விட்டுருவாங்க, வேணாம். இறுதியில் குறிப்பிட்ட சிவன் என்னும் சொல்லுக்கு இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், தூய தன்மை உடையவன் என்னும் நன்மையை உடையவன் என்பது பொருளாகும். இனி முதல்வனால் உணர்த்த பெறும் உயிர்கள் அவனோடு எவ்வாறு ஏந்து நிற்கும் என்னும் வினாக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு நமக்கு விளக்குகிறது. அதாவது பாருங்க, முதல்வனால் உணர்த்த பெறும் உயிர்கள் அவனோடு எவ்வாறு ஏந்து நிற்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது எடுத்துக்காட்டு சொல்லுது. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனே ஆகாத மீன் போல மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை கான் அப்படின்றார். இது அப்படின்னா கோள் மீன்கள் அப்படின்னு இருக்குது. இந்த கோள் மீன்கள் யாராவது சொல்லுங்க கணபதி. கோள் மீன்கள்னு என்ன? நீங்கள் தான் சொல்லணும். ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் யாராவது சொல்லணும். கோள் மீன்கள்னா என்ன ஐயா? இல்லைங்க, அது வந்து விண்மீன்கள், இது கோள் மீன்கள். அப்படின்னா நாம் சொல்கிறோம் இல்லையா, புதன் இந்த சந்திரன் இதெல்லாம் கோள் மீன்கள் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கோள் மீன்கள். பாருங்கள், சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெறுகின்ற அவற்றை பகற்பொழுதில் வேறாக விளங்க தூண்டாமல். இப்போ ஆமாம், இதெல்லாம் சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி தான் நமக்கு பிரதிபலிக்குது. அதுக்கு இயல்பாகவே என்ன இல்லைங்க, சந்திரனுக்கு ஒளி கிடையாது. நீங்கள் சந்திரனோட அந்த பின்னாடி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இப்போ நாசா போயிட்டு வந்துச்சு, சாம்பல் நிறமாக இருக்குது, ஒளி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்னாச்சுங்க, இயல்பாக ஒளி இருக்கிறது எது? சூரியன் மட்டும்தான். மீது எல்லாமே கோள் மீன்களுக்கெல்லாம் இயல்பாக ஒளி கிடையாது. ஆனால் விண்மீன்களுக்கு இயல்பாகவே ஒளி உண்டு. நட்சத்திரங்களுக்கு, ஏன்னா அது பல லட்சம் ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்குது. விண்மீன்கள் பல லட்சம் ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஆனால் கோள் மீன்கள் அருகாமையில் இருக்குது. இவையெல்லாம் சூரியனிடத்திலிருந்து வாங்கி தான் நமக்கு பிரதிபலிக்குமே ஒழிய அதற்காக தனியாக என்ன இல்லை, ஒளி இல்லை. அப்போ அதனால தான் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் யார்? சூரியன் சொல்லப்படும். கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரியன். ஏன் நமக்கு ஆதீன வகுப்புகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஏற்பாடு செய்கிறாங்க? ஏன் வேதம் படிக்கிறவங்களை சித்திரை மாதங்களில் வேதம் படிக்க சேர்த்துறாங்க? ஏன் வந்து சூரியனை தலைமையாக இருக்கக்கூடிய நாட்களில் இதெல்லாம் செய்கிறாங்க? ஆடி மாதத்தில் ஆண் பெண் இணைந்தால் என்ன ஆகும்? ஏன் அப்படின்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தை அறிவாளியாகவும் வேதாகமங்களை கற்றுக்கொள்ள குழந்தையாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன தேவை? கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் நம்ம குழந்தைகள் தேவை. நம்ம சுயநலத்தோடு இருக்கணும் குழந்தை. அதுக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் முறியடிச்சது தான் வள்ளலார். இந்த மாதிரி அறியாமையை முறியடித்தவர் அப்படிதான் வள்ளலார். அவர் மறுமணத்தை, பெண் மறுமணத்தை முதல்ல செய்து ஒப்புக்கொண்டார். அதாவது மறுமணம்னா பெண்கள் கணவன் இழந்த உடனே நீ குங்குமத்தை எடுக்க தேவையில்லை, பூ எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னவர். ஐயா அப்படி தானேங்க? ஆமாம், இதெல்லாம் நீ எடுக்க தேவையில்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், கணவனால் இது எங்களுக்கு கிடைத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லி அவர் வேணான்னு நிறுத்தியிருக்கிறார். சொல்லல அப்படி தானேங்க? ஆமாம், தாலி வந்து நீங்கள் கலட்டணும்னு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வள்ளலாருடைய கொள்கையாக இருந்தது. அவர் எப்படின்னா திருவாசகம் தான் அவருக்கு எல்லாமே. திருவாசகம் திருமந்திரம் தான் அவருக்கு எல்லாமே.
திருவாசகத்தை எப்பொழுதும் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி தலையில் வச்சு கட்டியிருப்பார். அதனால தான் அவர் அந்த முக்காடு போட்டிருக்காங்க. தலையில் சிகா நூலாக வைத்து தலையில் வைத்து அந்த திருவாசகத்தை கட்டியிருப்பார். சொல்லல அப்படி சூரியனது ஒளியில் ஒடுங்கி உடனாய் நிற்பது அதுபோல உயிர்கள் மெய்ப்பொருளாகிய இறைவனது துணையினால் அறிவு பெறுகின்றது. கண்டு கேட்கும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிந்து பொருளை நுகர்கின்றது. அவ்வாறு ஐம்புலன்களை நுகரும் உயிர்கள் அவனின் வேறாய் நீங்கி நில்லாமல் அவனது வியாபகத்துள் அடங்கி உடனாய் நிற்பவனாகும். எது? இந்த உயிர்கள் இறைவனிடத்தில் வேறா இல்லாமல் அவனுள்ள அடங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லப்படும். அப்போ வெய்யோன் ஒளியில் அப்படின்னா பகலவன் ஒளி பெற்று அவன் ஒளியில் ஒடுங்கி அடங்கி விளங்காது அவனின் வேறாய் விளங்காமல். இப்போ சூரியன் வந்துருச்சு, இப்போ நமக்கு போய் நட்சத்திரத்தை வெளியில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ இதே சூரியன் மறைந்த பிறகு தெரியும். எதுங்க? இப்போ இருக்குது, ஆனால் என்ன தெரியுது? அந்த ஒளியோட சூரியனோட ஒளி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒளி அந்த ஒளி அடங்கி நிற்குது. இந்த ஒளியில் என்ன பண்ணியிருக்குதுங்க? இப்போ இந்த சூரிய ஒளியில் அந்த ஒளியானது அடங்கி நிற்கிறது. இன்னும் சொல்லணும்னா நாம் தனியாக வீட்டில் இன்றைக்கி இருக்கிறோம், தனியாக வீட்டில் இருக்கிறோம். அப்பா வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்பொழுது நல்ல காற்று மழை, நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு. அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு? ஒரு டார்ச் லைட் நம்ம கையில் கொடுத்து போகிறாரு. அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் எப்போ வரைக்கும் நமக்கு தேவை? சரி, வரவே இல்லை, அந்த மழை நல்லா பெஞ்சு வரவே இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் தேவை? காலையில் 6 மணி வரைக்கும் தேவை. சரிங்களா? 6 மணி வரைக்கும் நமக்கு தேவை. 6 மணிக்கு மேலேயும் டார்ச் அடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க நம்மளைய? சரி, நல்லா தான் இருந்தான். அந்த 3வது வீட்டுக்கார பையன் நல்லா தான் இருந்தான். நேற்று என்னன்னு தெரியல, பகல் குளத்தில் டார்ச் அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அதுபோலத்தான் இந்த உயிர்கள் என்னாச்சு? நமக்கு இறைவன் திருவருள் ஒன்று உணர்ற வரைக்கும் தான் இதெல்லாம் தேவை. அப்புறமே நமக்கு இதெல்லாம் அவர் வந்துட்டாருன்னா நம்ம அடங்கிட வேண்டியதான். அடங்கிடணும். அடங்கினாதான் இறைவன் திருவடியில் இருக்க முடியும். அடங்கலை அப்படின்னா அவர் அடக்குவார். பாருங்கள், அடங்காத முயலகனை வச்சு மீச்சிட்டு இருக்கிறார். வச்சு முதுகு மேலேயும் ஒருத்தர் முதுகு மேலேயே நின்று பார்க்கலாம். முதுகு மேலே உட்காரவே முடியாது. நீங்கள் குதிரையோ மாடோ பழக்கம் இல்லாமல் ஏறி உட்காந்திங்களா? ஒன்றும் இல்லை, இறம மேலே ஏறி உட்காந்து பாருங்கள். கிராமத்தில் ஒரு பையன் ஏறி அசால்ட்டாக உட்காந்து போவான். நீங்கள் இறம மேலே ஏறி உட்காந்து பாருங்கள், உட்காந்து போக முடியுமா? முடியாது. அப்போ உட்காந்து போகிறக்கே நம்மளால் முடியாது. காலமாட்டு மேலே நீங்கள் இறைவன் காலமாட்டில் உட்காந்துக்கிறான்னு சொல்கிறேன். நீங்கள் ஏறி ஒரு பக்கம் உட்காந்துருங்க அந்த காலமாட்டு மேலே, பாலிக்கு கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா அது தோல் மொத்தமானது. ஏறி உட்காந்தாங்கன்னா அது ஒன்று பின்னாடி தள்ளிடும், இந்த பக்கம் தள்ளிடும். நீங்கள் உட்காரவே முடியாது. அது யாரும் செய்ய முடியாத செய்யறதான் நம்ம இறைவன். காலமாட்டு மேலே நம்மளால் உட்கார முடியாது. ரெண்டு பக்கம் கால் போட்டு நீங்கள் குதிரையில் உட்காந்து போக முடியாது. பழக்கம், அதுக்கு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் குதிரை மேலே ஏறி போக முடியும். இல்லைன்னா எப்படியோ ஒன்று கீழே விழுந்துருவீங்க அது குதிக்கிற குதியில். இப்படி எல்லாமே பயிற்சி இருக்கணும். அந்த முதுகு தண்டு என்பது அதில் உட்கார்றதுக்கு அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. அதில் இறைவன் நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது எப்படியாப்பட்ட வள்ளலாக இருக்கணும், அதெல்லாம் சிந்திக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வெய்யோன் ஒளி, அப்போ ஒடுங்கி ஒளியில் ஒடுங்கி அடங்கி விளங்காது அவனின் வேறாய் விளங்காமல். இப்போ இந்த விண்மீன்கள் எங்கே இருக்குது? கோல் மீன்களும் இப்போ தெரியாது நமக்கு, விண்மீன்களும் தெரியாது. இது ரெண்டு எங்கே இருக்குது? சூரிய ஒளியில் அடங்கி நிற்குது. சூரிய ஒளிக்குள்ளே என்ன பண்ணுதுங்க?